ரொம்ப ஒன்னு நேரமா கை யா ஜாக் தூக்கிட்டு இருக்கேன். நான் பேசலாமா? பேசுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அன்னைக்கு ஒரு சிலர் கூட பேச முடியாம போனதுக்கு சாரி. ஐ ஹோப் இன்னைக்கு அவங்க எல்லார் கூடயும் நான் பேசிடுவேன்னு நினைக்கிறேன். அண்ட் எனக்கு வந்து இந்த சிடிபி ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு காட்டும் போதே என்னடா இவ்வளோ சூப்பரா பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. ஓவர் டிட் திஸ். தேங்க்யூ ஸோ மச். ஐ ரியலி லைக் இட். இவ்வளோ எஃபர்ட் எடுத்து எனக்காக நீங்க பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. யா ஜாக் அது வந்து பிந்துங்கிறவங்க வந்து பே பண்ணி பண்ணியிருக்காங்க. ஒரு டிசைனருக்கு பே பண்ணி அதை ஓகே பண்ணி ஓகே நம்ம பட்டி மூலமா பட்டியோட இன்புட்டும் இருந்தது. அவங்க டிசைன்ஸ் எல்லாம் இவங்க எப்படி இருக்கணுங்கிற ஐடியாஸ் எல்லாம் பட்டியும் பிந்துவும் சேர்ந்து அந்த டிசைனருக்கு சொல்லி அதை வாங்கி ஓகே. பண்ணியிருக்காங்க. பட்டி அண்ட் இந்து தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் இதுக்கு அப்புறம் காசு ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. நீங்க ஏதாவது குட்டியா பண்ணா கூட ஐ பி வெரி ஹாப்பி. பட் இந்த வாட்டி நீங்க பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. தேங்க்யூ. ஸ்ட்ரைட்டாகவே ஸ்பீக்கர் போயிடலாம். ஃபீனிக்ஸ் தான் ஜாக் நம்மளோட அந்த இப்போ ஒரு ஃபேன் பேஜ் குரூப் இருக்கு இல்லையா, அதை ஸ்டார்ட் பண்ணது ஃபீனிக்ஸ் தான் 1 by 1 எல்லாத்தையும் ஆட் பண்ணது. ஓகே தேங்க். ஃபீனிக்ஸ் பேசுறீங்க ஃபீனிக்ஸ். ஹாய் ஃபினிக்ஸ். ஹாய் ஜாக். ஹாய். ஹாய் ஜாக், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹேட்ஸ் ஆஃப், அன்னைக்கு 7 hours பேசியிருக்கீங்க நீங்க. அது மட்டும் இல்லாம செகண்ட் டைம் பேசுறதுக்கும் வந்திருக்கீங்க. இதுக்கெல்லாம் எவ்வளோ பெரிய மனசு தேவை உங்களுக்கு? ஐயோ ஏன் ப்ரோ, கொஞ்சம் நெட் இருந்தாலே போதும் ப்ரோ. ஆனா அவ்வளோ எஃபர்ட் போட்டு எங்களுக்கு தேங்க்யூ பேசுறீங்கல்ல, தேங்க்யூ. இல்ல அதுலயே இல்ல உங்க நீங்க லவ் நீங்க பார்த்தேன், உங்க எல்லாரோட ஒர்க்குமே பார்த்தேன். ரொம்ப அழகா பண்ணிருக்கீங்க எனக்காக. ஸோ டெஃபினெட்லி ஹேவ் டு டூ திஸ். யா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆக்சுவலி நான் இந்த சீசன் வரும்போதே யாருக்குமே சப்போர்ட்டே பண்ணக்கூடாதுன்னு நினைச்சிட்டு தாங்க வந்தேன். ஏன் அப்படியே எல்லாரும் ரொம்ப அப்படி ஸ்ட்ராங்கா நினைச்சிட்டு இருந்த யார் வரீங்கன்னு எனக்கு தெரியலையே. அப்படி பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் சீசன் ஏன்னா வரும்போதும் யாருக்கா சப்போர்ட் பண்ணுங்க. பண்றவங்க எல்லாம் ஒன்னும் வின் பண்ண மாட்டாங்க, இல்ல எவிக்ட் ஆயிருவாங்க ஐயோ அந்த விரக்தியிலேயே. அதுல அப்படி வந்தேன், ஆனா நீங்க வந்து கவுத்துட்டீங்க. ஐயோ சாரி சாரி. இல்ல கவுத்துட்டீங்க மீன்ஸ் நான் உங்களுக்கு விழுந்துட்டேன் அந்த ஓ மாதிரி சொல்ல அந்த வந்தேன். மாதிரியா? ஓகே. ஆக்சுவலா இந்த 105 days சும்மா சாதாரணமா சப்போர்ட் பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல. இதுக்கு முன்னாடி எந்த சீசன்லயுமே 100 days கண்டினியூஸா ஒருத்தருக்கு நான் ஓட் பண்ணதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு அப்படி பண்ணியிருக்கேன் நானு. ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி. சாரி உங்க எல்லாரையும் 105 அது days 2 days ஓட் பண்ண வச்சதுக்கு. அது நாங்க ரொம்ப ஹாப்பியா தான் பண்ணோம். ஆக்சுவலி நீங்க என்எஃப்டி வாங்கின வீக் கூட விடாம உங்களுக்கு தான் ஃப்ரைடே வரைக்கும் ஓட் பண்ணிட்டு இருந்தேன். தேங்க்யூ அண்ட் ஸோ மச். உங்க அது மட்டும் இல்ல, நீங்க எவிக்ட் ஆன எபிசோடே டெலிகாஸ்ட் ஆயிடுச்சுங்க. அதுக்கு அடுத்த நாள் கூட கொஞ்ச நேரம் உங்க போட்டோ இருந்துச்சு. அப்ப கூட உங்களுக்கு தான் ஓட் பண்ண தோணுச்சு, வேற யாருக்குமே ஓட் பண்ண மனசே வரல. ஐயோ தேங்க்யூங்க. தேங்க்யூ ஸோ மச். இது ஆக்சுவலி நான் யோசிச்சு பார்த்தேன், ஏன் இவ்வளோ பிடிச்சிருக்கு உங்களை அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் ரியலைஸ் சம்திங். என்னன்னா ஃபர்ஸ்ட் டே வரும்போதே பெட்ரூம்க்கு ஒரு திங் பண்ணாங்க பாய்ஸ் டீம்ல. ஓகே அப்ப வந்துட்டு எல்லாருமே கேர்ள்ஸ் அக்செப்ட் பண்ணிட்டே இருக்கும்போது நான் நினைச்சேன், என்னடா எல்லாருமே இப்படி பண்றாங்க, யாராவது ஒருத்தர் கூட இதுக்கு அகேன்ஸ்டா எதுவுமே பேச மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஓகே. நீ சில பேர் கேர்ள்ஸ் வந்து அகேன்ஸ்டா பேசினாலுமே கடைசியில ஒத்துக்கிட்டாங்க. ஆனா நீங்க மட்டும்தான் கடைசி வரைக்கும் உங்க பெட்ரூம் ரைட்ஸை விட்டு கொடுக்கவே இல்லை. அப்பதான் ரியலைஸ், நான் உங்க இடத்துல இருந்திருந்தா கூட அப்படிதான் பண்ணியிருப்பேனோ அப்படின்ட்டு. ஓகே அதுக்கு அடுத்த நாள் என்ன ஆயிடுச்சு, சாட்சனா அந்த எவிக்ஷன் அப்போ எல்லாருமே உங்களே வெளியில போகணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஓட் பண்ணாங்க. ஓகே பிகாஸ் நீங்க ஃபர்ஸ்ட் டேவே இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நீங்க வந்துட்டு சாட்சனாக்கு ஓட் பண்ணாதான் நம்மள சேவ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணீங்கன்னு நல்லாவே புரிஞ்சிருச்சு. பிகாஸ் நான் இருந்திருந்தாலும் அப்படிதான் பண்ணியிருப்பேன். ஓகே அப்போதான் அப்பதான் எனக்கு தெரிஞ்சது, ஐ குட் ரிலேட்டிவ், அதாவது ரொம்ப சென்ஸ் ஆஃப் ரிலேட்டிவிட்டி இருந்ததுனால தான் உங்களை இவ்வளவு சப்போர்ட் பண்ண தோணி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் ரியலைஸ்டு. ரொம்ப ரொம்ப அப்பவே நன்றி. ஃபர்ஸ்ட் டேவே உங்களுக்காக நான் போட்டேன். ஐயோ சாட்சனாவை பண்ணாதான் இவங்க காப்பாத்திக்க முடியும்னு பண்ணாங்கன்னு ட்வீட் போடுறதுக்கே அவ்வளவு அடி வாங்கினேன் நானு. அப்ப புரிஞ்சுது, இவ்வளவு அடி வாங்குறேன்னா நான் கரெக்டான பாத்துல தான் போயிட்டு இருக்கேன் ஓ அப்படின்ட்டு. தேங்க்யூ தேங்க்யூ. அப்புறம் நாங்க கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 10 மெம்பர்ஸ் சேர்த்து வச்சு நான் ஒரு குரூப் கிரியேட் பண்ணி அது இப்போ 110 மெம்பர்ஸ் வரைக்கும் வந்திருக்கு. நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த குரூப். ஆமா அவங்க நான் பார்த்தேன் அவ்வளோ லவ் பண்றாங்க அங்க எல்லாருமே உங்களை. அது இல்லாம வெளியில ஒரு thousands ஆஃப் பீப்புளும் இருக்காங்க எக்ஸ்ல உங்களை அவ்வளோ லவ் பண்றதுக்கு.
தேங்க் யூ so much. இது எல்லாமே நான் வந்து ஃபர்ஸ்ட் டேல இருந்து பார்த்ததுனால சொல்றேன். இதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப் வந்தது தான். வீக் பை வீக் உங்க ஃபேன் பேஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டு ஆர்கானிக்கா அதுவும் இன்க்ரீஸ் ஆயிட்டு போச்சு. பிஆர் கிஆர்னு யார் வேணா சொல்லிட்டு போட்டுங்க. அதெல்லாம் பிரச்சனையே இல்ல. ஆனா நான் ஒண்ணே ஒண்ணு தான் சொல்லணும். யூ டிடன்ட் பை ஆர் லவ். யூ ஆக்சுவலி earned our love. அவ்வளவுதான் நான் சொல்லணும். தேங்க் யூ so much. யா இது நான் போன வாட்டியே பேசணும்னு நினைச்சேன். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணேன். ஆனா கடைசி வரைக்கும் ஸ்பீக்கர் கிடைக்கல. பட் தேங்க்யூ அஞ்சலி ஃபார் ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கர் கொடுத்ததுக்கு எனக்கு. You தேங்க்யூ ஸோ மச். earned it too, Phoenix. ஓகே தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலா Thank you, ஜாக், thank அப்புறம் you, நான் ஒரே ஒரு கொஸ்டின் தான் உங்ககிட்ட கேளுங்க கேட்கணும். ப்ளீஸ். என்னன்னா, நீங்க லாஸ்ட் டைமே சொல்லியிருந்தீங்க. நீங்க வந்து ஒரு லவ் பண்ணி ஒரு மூவி இப்போ பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எல்லாருமே பார்த்தோம். அந்த ஓகே. ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரே வந்துட்டு ரொம்ப இன்ட்ரீகிங்கா இருந்தது. உங்க ஐஸ்லயே அவ்வளோ எக்ஸ்பிரஷன். ஸோ உங்க அந்த ரோல் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஆசை. அந்த ரோல் பத்தி நீங்க கொஞ்சம் பேசுனீங்கன்னா அது நான் எல்லாருமே கேட்போம். ஆக்சுவலா எனக்கு வெளியில வந்த உடனே நான் ஃபர்ஸ்ட் அந்த படம் என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்குன்னு கேட்கறது தான் என் முதல் வேலையாவே இருந்தது. பிகாஸ் நம்ம ஆல்ரெடி பண்ணிட்டோம். அது ஒரு நிஜமாவே ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் இருக்கிற ஒரு படம், நல்ல கதை இருக்க ஒரு படம். பட் ஆனா என்ன பிரச்சனைனா, எனக்கு என்னோட ரோலை சொல்லலாமா கூடாதா அப்படின்ற அளவுக்கு எனக்கு இன்னும் பெர்மிஷன் கிடைக்கல க்ரூல இருந்து. ஸோ நிஜமாவே எனக்கு தெரியல என்னோட ரோல் நான் சொல்லலாமா. நான் அதுக்காக மட்டும்தான் நான் இன்னும் சொல்லாம இருக்கேன். பட் ஐ ஹோப் நிஜமாவே இன்னும் ரொம்ப சீக்கிரத்திலேயே ரிலீஸ் ஆக போகுதுன்னு நான் கேள்விப்பட்டேன். ஐ டோன்ட் நோ அபவுட் த டேட்ஸ். பட் ஆனால் இன்னும் ஃபியூ மந்த்ஸ்லேயே அது ரிலீஸ் ஆக போகுதுன்னு நான் கேள்விப்பட்டேன். அண்ட் அதுக்கான வேலைகளும் அங்கே போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு படமா இருக்கும். உங்க ஒரு சோஷியலி ரெஸ்பான்சிபிளான ஒரு ரோல் தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புறேன். பட் ஆனா இப்போதைக்கு என்னால அந்த ரோலை பத்தி சொல்ல முடியாது. ஐம் ரியலி சாரி ஃபார் தட். இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. புரியுது எனக்கு. தேங்க்யூ ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங். நிஜமாவே எனக்கு சொல்லணும் தான் இருக்கு ப்ரோ. ஆனா என்னன்னா, எனக்கு இன்னும் அவங்க பெர்மிஷனே கொடுக்கலையா. நம்ம சொல்லிட்டு விறுவிறுன்னு அப்புறமா ஏன் சொன்னீங்கன்னு கேட்டாங்கன்னா அதனாலதான். எங்களுக்கு புரிஞ்சிருச்சு ஜாக். நீங்க Yeah, சொல்ல yeah. வேணாம். அப்புறம் சொல்லிக்கலாம். Sure. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். Yes, தேங்க்யூ. thanks Phoenix, thank you. Just BBV வேற just பேசிருங்க. a quick thing, guys. பேசிட்டீங்கன்னா guys move to listener ma. Okay, thank you. பிபி பேசுறீங்க பிபி. Yeah, thank you அஞ்சலி. ஹாய் ஜாக், எப்படி இருக்கீங்க? ஹாய். பிபி 1 செகண்ட். பிபி சாரி 1 செகண்ட். ஜாக் பிபி வேர் வந்து ஒன் ஆஃப் தி மெம்பர். இவங்க பிபிவி வரும். ஓகே. உங்க பேர் என்ன ப்ரோ? ஹலோ பிபி. ஹலோ ஜாக், கேக்குதா? நல்ல வேளை என் போன் கேட்கலன்னு நினைச்சிட்டேன். இல்ல சொல்லுங்க ப்ரோ. உங்க எனக்கு பேரு? பாப்பாய் பேசுனதே கேட்கல. நீங்க பிபினே கூப்பிடலாம். நான் ஓகே பிபி. ஓகே. ஹாய் ஜாக், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஜாக். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க் யூ ஸோ மச் எங்களுக்காக 2வது தடவையும் வந்து பேசுறதுக்கு. மை பிளஷர் ப்ரோ. நான் வந்து பிக் பாஸ்க்கு பெரிய ஃபேன். நான் வந்து 8 சீசனா பிக் பாஸ் பார்த்துருக்கேன். நிறைய பேர் ஃபேவரட்ஸ் இருந்திருக்காங்க. நிறைய பேருக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கேன். பட் யூஸ்வலா சப்போர்ட் பண்றவங்களுக்கு வந்து எப்படி இருக்கும்னா, காமனா ஒரு விஷயம் இருக்கும். நம்மளே ஏதோ ஒரு இடத்துல அவங்கள பாக்குற மாதிரி இருக்கும். ஒரு பர்சனல் கனெக்ட் வந்துரும். இப்போ வந்து நான் அந்த வீட்ல இருந்தேன்னா எனக்குன்னு ஒரு ஒப்பீனியன் இருக்கும். எனக்குன்னு ஒரு வே ஆஃப் ஹேண்ட்லிங் சர்டன் திங்ஸ் இருக்கும். எனக்கு ஒரு இடத்துல ஒண்ணு பேசணும்னு இருக்கும்ல. அது அங்க யாராவது ஒருத்தவங்க பேசுனாங்கன்னா அவங்கள நம்ம கனெக்ட் பண்ணிப்போம். ஸோ அவங்க நமக்கு பிடிச்சிரும். ஸோ அப்படி சப்போர்ட் பண்ணுவோம். பட் உங்க கூட எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து அது டிஃப்ரெண்டா இருந்தது. உங்க கூட எப்படி இருந்ததுன்னா, நீங்க என்ன மாதிரியே கிடையாது. எனக்கு எப்படி இருந்ததுன்னா, இப்படியும் இதை பேசலாமா, இப்படியும் இதை பார்க்கலாமா, இந்த டாஸ்கை இப்படியும் பண்ணலாமா அப்படின்ற மாதிரிதான் நீங்க அந்த வீட்டுல பண்ணது பேசுனது எல்லாமே அந்த மாதிரிதான் இருந்தது. ஸோ வந்து நம்மள மாதிரி இருக்கிற ஒரு ஆளை சப்போர்ட் பண்றத விட நம்ம இந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சு நம்ம ஒரு ஆள் சப்போர்ட் பண்ற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அது வந்து இன்னும் நல்லா இருந்தது எனக்கு இந்த சீசன்ல. அது உங்களால எனக்கு கிடைச்சது. அதுக்கப்புறம் ஆஸ் அ பர்சனாவும் ஆஸ் அ ஃப்ரெண்டாவும் நான் உங்களை ரொம்ப ரொம்ப அட்மைர் பண்ணியிருக்கேன்.
நான் வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து உங்களுக்காக பண்ண எடிட்டே வந்து ஆஸ் அ ஃப்ரெண்டா நீங்க எப்படி நிறைய பேருக்காக போய் நிக்கிறீங்க, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை, அவங்க ஒரு லோவா இருக்கிற டைம்ல நீங்க எப்படி போய் நிக்கிறீங்கன்றதுதான் நான் ஒரு எடிட்டே பண்ணேன். அந்த ஒரு குவாலிட்டி வந்து நான் ரொம்ப அட்மைர் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க இங்க முன்னாடி பேசும்போதே, உங்களை மாதிரி ஒரு ஃப்ரெண்டு இருக்கணும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி நானும் நினைச்சிருக்கேன். சோ அந்த அந்த ஒரு தேங்க்யூ. குவாலிட்டி எனக்கு ரொம்ப, அதாவது எப்படின்னா அவங்க எவ்வளோ உங்களுக்கு ரூடா இருந்தாலும், உங்களை எவ்வளோ ஹர்ட் பண்ணாலும், அன்னைக்கு மார்னிங் உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணியிருப்பாங்க. பட் அன்னைக்கு நைட் அவங்க வந்து டவுனா இருக்கிறப்போ நீங்க ஃபர்ஸ்ட் ஆளா போயிட்டு அங்க நின்னுட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. அது எப்படி முடியுது அப்படின்னு நான் நிறைய வாட்டி நினைச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நீங்க எந்த இடத்துலயுமே ஒரு ரிவெஞ்ச் கேம்னு ஆடினதே கிடையாது. நீ எனக்கு இதை பண்ணிட்ட, நான் உனக்கு இதை பண்றேன் அப்படின்ற மாதிரி நீங்க எங்கேயுமே ஒரு கேம் விளையாண்டது கிடையாது. அதை விட முக்கியமா நீங்க கேம்காக எந்த இடத்துலயும் ஒருத்தவங்களோட கேரக்டரை பத்தி நீங்க பேசுனதே கிடையாது. ஒரு சின்னதா கூட நீங்க எங்கேயுமே பேசுனது கிடையாது. பட் உங்களுக்கு அந்த மாதிரி நிறைய பேசியிருக்காங்க. பட் ஸ்டில் நீங்க அந்த மாதிரி யாருக்குமே பேசுனது கிடையாது. ஒரு ஒரு டைம்ல வந்து உங்களுக்கும் சவுண்ட்க்கும் ஒரு ஒரு சின்ன பிரச்சனை இருக்கும். பிரச்சனைனா உங்களை அவங்க ஓப்பன் நாமினேட் பண்ணிடுவாங்க. அப்போ அந்த ரீசன்னால நீங்க ரொம்ப ஹர்ட் ஆயிருப்பீங்க. அப்போ வந்து உங்களை ரயன் வந்து கன்சோல் பண்ணுவாரு. ஓகே விடு ஜாக், அது அது அவ கேரக்டர் அதுதானே, விடு அப்படின்னு சொல்லுவாரு. அப்போ நீங்க இமீடியட்டா அவரை கரெக்ட் பண்ணி, அது அவளோட கேம்னு வேணா சொல்லு, கேரக்டர்னு சொல்லாத அப்படின்னு. அதாவது அந்த இடத்துல நீங்க எவ்வளவு ஹர்ட் ஆயிருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியும், நாங்க அதை பார்த்தோம். பட் அந்த டைம்ல கூட ஒருத்தவங்களோட கேரக்டர் வந்து தப்பா போயிடக்கூடாது அப்படின்ட்டு நீங்க அது ரொம்ப கான்சியஸாவே இருந்தீங்க ஃபுல்லாவே. அது அது வந்து ரொம்ப நல்லா இருந்தது அது பாக்குறதுக்கு. அண்ட் தேங்க்யூ. டாஸ்க் பத்தி முக்கியமா சொல்லணும். நீங்க வந்து எல்லாரும் எப்படி டாஸ்க் விளையாடுவாங்கன்னா, லைக் அந்த டாஸ்க் வந்து எப்படி ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணலாம், அதை தாண்டி நீங்க அதையும் யோசிப்பீங்க. அதை தாண்டி இந்த டாஸ்க் எதுக்கு பிக் பாஸ் கொடுத்துருக்காங்க, இது இவங்க நம்ம கிட்ட இருந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்ற வரைக்கும் நீங்க யோசிச்சு அதை நீங்க ஸ்ட்ராட்டஜைஸ் பண்றது பார்க்கவே அழகா இருக்கும். ஆக்சுவலி நீங்க அந்த லாஸ்டா பண்ண மணி பாக்ஸ் டாஸ்க் கூட நீங்க அப்படி யோசிச்சு பண்ணீங்கன்னு தான் எங்களுக்கு தோணுச்சு. உங்களுக்கு நல்லாவே தெரியும் அவங்க உங்ககிட்ட இருந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்ட்டு. அதை தெரிஞ்சு நீங்க அதனாலதான் அப்போ எங்களுக்கு தோணுச்சு நாங்க இதனாலதான் உங்களை சப்போர்ட் பண்ணோம். ஏன்னா நீங்க லாஸ்டா வெளியே வரும்போது கூட பிக் பாஸ்ட சொல்லுவீங்க உங்களை நான் ஏமாத்திடக்கூடாதுன்னு நினைச்சேன் அப்படின்னு. அப்போ எங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா, அது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அவங்க என்ன உங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னு. சோ அதை தெரிஞ்சு நீங்க பண்றீங்க. சோ அப்ப வந்து எங்களுக்கு இதனாலதான் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம் இவ்வளவு நாள் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு இருந்தது. இந்த மாதிரி நிறைய குவாலிட்டிஸ் உங்ககிட்ட எங்களுக்கு பிடிச்சி நாங்க சப்போர்ட் பண்ணோம். பட் அதை தாண்டி நீங்க ஏன் வந்து இந்த ஷோ வின் பண்ணணும் நாங்க, ஐம் சாரி அஞ்சலி, நான் ஒரே ஒரு மினிட் மட்டும் எடுத்துக்கிறேன், நான் கொஞ்சம் நிறைய பேசுறேன்னு நினைக்கிறேன். அதை இல்ல தாண்டி நல்லா நான் தான் இருக்கு ப்ரோ நீங்க சொல்றது. இல்ல என்னன்னா எல்லாருமே நிறைய விஷயங்கள் சொல்றாங்க, கேட்கும்போது நல்லா இருக்கு. பட் ஆனா நீங்க நீங்க வந்து சொல்றது ரொம்ப மைன்யூட்டா இதெல்லாம் புரியுமா அப்படின்னு யோசிச்ச விஷயம்லாம் நீங்க சொல்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ இவ்வளோ நோட் பண்ணி ஒருத்தர் சொல்லும்போது யாருக்கு எனக்குன்னு இல்லை, நீங்க பிபில இருக்க யார்கிட்டயுமே போய் சொன்னீங்கனாலுமே தே ஆர் ஹாப்பி டு லிசன். ஸோ சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேங்க்யூ ஜாக். இது இது இந்த மாதிரி நிறைய குவாலிட்டிஸ் இருக்கு. பட் இதெல்லாம் தாண்டி நாங்க நீங்க வின் பண்ணணும்னு ஏன் நினைச்சோம், நீங்க மத்தவங்களை விட மோர் டிசர்விங்னு ஏன் நினைச்சோம், நான் நினைச்சேன் அப்படின்னா, இந்த ஷோ இந்த ஜேர்னி வந்து மத்தவங்களுக்கு ஈஸியா இருந்த அளவுக்கு உங்களுக்கு இல்லையோ அப்படின்னு. ஈஸியா மீன்ஸ் அவங்களும் நிறைய எஃபர்ட்ஸ் போட்டிருக்காங்க, நிறைய அவங்களும் கோ த்ரூ பண்ணி தான் இவ்வளவு தூரம் வந்திருக்காங்க, அது இல்லைன்னு கிடையாது. பட் நீங்க ஃபேஸ் பண்ண அளவுக்கு ப்ரெஷர் அண்ட் ஒரு நெகட்டிவிட்டி வந்து இதுக்கு முன்னாடி சீசன்ல கூட யாராவது இவ்வளோ ஃபேஸ் பண்ணிருப்பாங்களா, இவ்வளோ அன்ஃபேர் ட்ரீட்மெண்ட் ஃபேஸ் பண்ணி வந்திருப்பாங்களா அப்படின்னா எனக்கு நிஜமாவே தெரில. மேபி வெளியே வந்து அப்புறம் அவங்க ஃபேஸ் பண்ணிருப்பாங்க, அது வேற. பட் உள்ளுக்குள்ள இருந்த போதே இவ்வளோ விஷயங்கள், இவ்வளோ ஒரு நெகட்டிவிட்டி ஹேண்டில் பண்ணி அதுல சர்வை பண்ணிருப்பாங்களான்னு கேட்டா அது இல்லை. ஏன்னா இப்போ கண்டஸ்டன்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணி அவங்களுக்கு அவங்க முத்து நீங்க எவிக்ட் ஆகும்போது ஒண்ணு சொல்லியிருப்பாரு, ஜாக்க வந்து யாருக்குமே இந்த வீட்டுல பிடிக்காது அப்படின்ட்டு. அதுதான் ஆக்சுவலி உண்மை. அந்த வீட்டுல வந்து நீங்க என்ன பண்ணாலும் அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருந்தது. நீங்க வந்து நீங்க நீங்க எது பண்ணாலும் நீங்க கண்டென்ட்காக பண்றீங்க, ப்ரொமோக்காக பண்றீங்கன்னு சொன்னாங்க. நீங்க அழுதா அது ஃபேக்குன்னு சொன்னாங்க. அழுகிறவங்களை போய் நீங்க கன்சோல் பண்ணா அதுவும் ஃபேக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க எவ்ரி வீக் நாமினேட் பண்ணுவாங்க. உங்களோட கான்ஃபிடன்ஸ் உடைக்கணும்னே பிளான் பண்ணி நிறைய பண்ணாங்க. அது ஒரு பக்கம் இருந்தது. அதுக்குள்ளேயே நீங்க சர்வை பண்ணீங்க. அதுக்கப்புறம் வீக்கெண்ட்ல நடந்த விஷயங்கள் எங்களுக்கு என்னன்னா, இது நான் சொல்லாம தெரியல. பட்
எங்களுக்கு விஜய் சேதுபதி சார் மேல வந்து கோவம் கிடையாது. பட் ஒரு வருத்தம் இருந்துகிட்டே இருந்தது. உங்களுக்கான ஒரு ஃபீட்பேக் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா குடுத்துருக்கலாமோ? இன்னும் உங்களுக்கு ஏன்னா கண்டஸ்டன்ஸ்க்கு வந்து கிடைக்கிற ஒரே ஒரு இன்புட் வந்து அந்த வீக்கெண்ட்ல நடக்கிற அவங்க குடுக்குற விஷயங்கள் தான். நீங்க அது ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஏன்னா அந்த வீட்ல ஃபீட்பேக் வந்து எடுத்துட்டு அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலான்னு பாக்குற ஒரே கண்டஸ்டன்ட் நீங்க தான். அங்க நிறைய பேருக்கு அக்செப்டன்ஸே இருக்காது. பட் நீங்க எவ்ரி வீக் வந்து அது குடுக்குற ஃபீட்பேக் நெகட்டிவா இருந்தாலும் அதை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டு எப்படி அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு நீங்க பண்ணிருக்கீங்க. சோ அப்படி இருக்கிற ஒரு கண்டஸ்டன்ட்க்கு இன்னும் நல்லா கொடுத்துருக்கலாமோ? ஃபீட்பேக் ஒழுங்கா இல்லைன்றத தாண்டி உங்களுக்கு வந்து ஃபீட்பேக் வந்து ரொம்ப கான்ட்ரடிக்டிங்கா இருந்தது எவ்ரி வீக்கும். ஆனா ஒரு ஆனா வீக் என்னன்னா ஆனா நீங்க சொல்றதுலாம் ஓகே. பட் எனக்கு என்ன தோணுச்சுன்னா உள்ள ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது நீங்க சொல்ற மாதிரி. பட் ஆனா மேபி நான் இது கூட நீங்க சொல்ற மாதிரி பிக் பாஸ் என்ன யோசிச்சு இதை பண்ணிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன்னா, இவளோட அந்த பேஷன்ஸ் டெஸ்டிங் பாயிண்ட் எங்க இருக்கும் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, அது வரைக்கும் போயிருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. மேபி இப்போ அருணுக்கா இருக்கட்டும், இல்ல விஷாலுக்கா இருக்கட்டும், இல்லைன்னா முத்துக்கா, எல்லாருக்குமே ஏதோ ஒரு குட்டி இடத்துல அவங்க உடையும் போது சேதுபதி சார் வந்து இல்ல ஓகே வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேபி நான் அந்த இடத்துல உடையக்கூடாதுன்னே நிறைய இடத்துல இருந்ததுனால நான் அந்த ஒரு ஒரு இதுவே பண்ணாதனால எனக்கு அந்த அவ்ளோ பயங்கரமா சொல்லல அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. விச் இஸ் குட். அதனாலதான் என்னால அவ்ளோ புஷ் பண்ண முடிஞ்சதுன்னு சொல்றேன். உங்களோட வருத்தம் எக்ஸாக்ட்லி எனக்கு அதுதான் புரியுது. புரியுது. இல்ல நான் ஆக்சுவலி அண்ட் இத அண்ட் சொல்ல ஐம் வந்ததே சாரி வந்து சாரி இதுக்காக டு தான் நான் நோ 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 சாரி இல்ல சாரி நான் இவ்வளவு நேரம் இதை நான் சொல்ல வந்ததே ஆக்சுவலி இதுக்காக தான். புரியுது ஃபீட்பேக் புரியுது. கொடுக்கலன்றதை தாண்டி கான்ட்ரடிக்டிங்கா இருக்கும்போது ஒரு வீக் வந்து ஒன்னு தப்புன்னு சொல்லுவாங்க, நீங்க அதை சேஞ்ச் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீக் ஒன்னு சூப்பரா பண்ணுவீங்க. அதையும் தப்புன்னு சொல்லும்போது நமக்கே ஒரு கன்ஃபியூஷன் வரும்ல, இப்ப நம்ம என்னதான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. சோ அந்த மாதிரி நிறைய இருந்த அஞ்சலி மாதிரி உங்களுக்கு அஞ்சலி தோணுச்சு. ஐம் ரியலி சாரி. ரயான் இருக்கான்னு நினைக்கிறேன். அவனை ஸ்பீக்கர்ல போட முடியுமா? Yeah, வந்திருக்கான்னு sure. நினைக்கிறேன். Sure, we'll put him in speaker. யா Yo, சாரி. BB, you can ask Dan. I know Jack will love நிறைய பேசுவாங்க நம்மளுக்கு அவசரம். யா அஞ்சலி சாரி நான் அதை சாரி பிபி முடிச்சுக்கிறேன். சாரி டு கட் யூ. அவன் மெசேஜ் அனுப்பிச்சான். ஓகே அதனால நான் யா அவ்வளவுதான், நான் முடிச்சிடுறேன் ஜாக். சோ ஓகே. அதான் இவ்ளோ ஒரு ப்ரெஷர் இருந்த இடத்துல நீங்க சர்வை பண்ணதுனாலதான் வந்து என்னவோ எங்களுக்கு வந்து உங்களை ரொம்ப பிடிச்சிருச்சு. இவ்ளோ இருக்கிறப்போ இப்ப நான் அந்த இடத்துல இருந்து இமேஜின் பண்ணி பாக்குறப்போ, நானா இருந்தா ஏதோ ஒரு பாயிண்ட்ல வந்து நம்ம கான்ஃபிடன்ஸ் வந்து நம்ம விட்டுருவோம், நம்ம ஏதோ ஒரு பாயிண்ட்ல இந்த கேம் நமக்கு போதும் அப்படின்னு நம்ம கிவ் அப் பண்ணிடுவோம். பட் நீங்க ஒரு இடத்துல கூட கிவ் அப் பண்ணவே கிடையாது. ஒவ்வொரு பிரச்சனை உங்களுக்கு நடக்கும்போது ஒவ்வொரு வீக்கெண்ட்க்கு அப்புறமும் உங்களோட கேம் வந்து உங்களோட கிராஃப் வந்து பெட்டர் அண்ட் பெட்டரா மட்டும்தான் போயிருக்கு. அதனாலதான் ஆக்சுவலி நாங்க வந்து உங்களை இங்க ரெசிலியன் குயின் ஜாக்லின்னு சொல்லி நாங்க இங்க ட்விட்டர்ல நாங்க தேங்க்யூ ட்ரெண்ட் சோ பண்ணோம். மச். ரொம்ப பிளான் பண்ணி நாங்க அந்த ஒரு குவாலிட்டி வந்து நிறைய பேருக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக நாங்க ரொம்ப யோசிச்சு பண்ண விஷயம் தான் அது நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அந்த குவாலிட்டி வந்து கண்டிப்பா நிறைய பேரை இன்ஸ்பயர் பண்ணிருக்கும் ஜாக். அதை பண்ணதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் we all love தேங்க்யூ you. சோ மச். தேங்க்யூ சோ மச். ரயான் இருக்கியா? மாடி ஏறாரு இப்பதான். ஜாக் வெயிட் பண்ணுங்க. He's coming up. ரயான் ரிக்வெஸ்ட் குடுறா. No, I gave him the speaker invite. Jack, கொடுத்திருக்கேன். கொடுத்திருக்கீங்களா? ரயான் சோட்டு. You so much பாசம் you have. ஹலோ ஹாய் ப்ரோ, சாரி பிபி ப்ரோ. அவங்க வந்து எங்க இருந்தாலும் சர்வே பண்றாங்க, அதனால நீங்க கவலைப்படாதீங்க. ஹாய் ரயான். சோ கவலைப்படாதீங்க, நீங்களும் ஸ்ட்ராங்கா இருங்க. ரயான் நான் உங்ககிட்ட ஒண்ணு மட்டும் சொல்லிட்டு நான் கீழே போயிடுறேன். சொல்லுங்க ப்ரோ. அது ஒண்ணும் இல்ல ஜி, அது ஒண்ணும் இல்ல. எப்பவுமே வந்து சோட்டுக்கும் சரி எனக்கும் சரி எங்களை மத்தவங்க புகழ்றத கேட்கறதுக்கு எங்களுக்கு ஒரு மாதிரி கூச்சமா இருக்கும். ப்ரோ ஆனா ஒரு நான் வகையில அது சொல்லிட்டு மட்டும் கீழே சந்தோஷமா தான் போயிடுறேன். இருக்கும். சொல்லுங்க ப்ரோ. ரயான், நான் வந்து ஜாக்கிட்ட சொன்ன மாதிரி நான் 8 சீசனா பாத்திருக்கேன்னு சொன்னேன்ல, நிறைய பேருக்கு சப்போர்ட் பண்ணிருக்கேன். பட் ஆனா எனக்கு இந்த 8 சீசன்லயும் எனக்கு ஒரு மேல் கண்டஸ்டன்ட் கூட எனக்கு பிடிச்சது கிடையாது. அது ஏனே தெரியல. எனக்கு ரொம்ப ஆசை இருக்கும் யாராவது ஒருத்தவங்களை சப்போர்ட் பண்ணணும்னு. பட் வர கண்டஸ்டன்ட்லாம் வந்து ஏதோ ரொம்ப கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்கா ஏதாவது கொஞ்சம் பூமர் டாக்ஸ் விட்டுருவாங்க.
ஒரு மாதிரி மிசோஜினிஸ்டிக்கா இருப்பாங்க. அந்த மாதிரி கண்டஸ்டன்டாவே நிறைய பார்த்ததுல எனக்கு ரொம்ப ஆசை இருந்தது ஒரு மேல் கண்டஸ்டன்ட் சப்போர்ட் பண்ணணும். அது ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு வந்து ஒரு கை இந்த 8 சீசன்லயே பிடிச்சதுன்னா அது உங்களை தான். ஸோ அதை நான் சொல்லணும்னு நினைச்சேன். ப்ரோ ரொம்ப ரயான் நன்றி ப்ரோ. நெஞ்சு வலிக்குது ப்ரோ. ரொம்ப நன்றி ப்ரோ. எனக்கும் வலிக்குது. ஆக்சுவலி நான் உங்களை சோட்டுன்னு கூப்பிடுறத பார்த்து என்னோட ஃப்ரெண்ட்ஸும் இங்க இருக்கிறவங்க வந்து சோட்டுன்னு என்ன வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது சூப்பர் ரொம்ப ப்ரோ. உங்களோட பாண்டும் ரொம்ப கியூட்டா இருக்கு. இதே மாதிரியே இருங்க. தேங்க்யூ. தேங்க்யூ தேங்க்யூ ப்ரோ. பிபி, தேங்க்யூ. தேங்க்யூ சோ மச். யோ ஃபேக் சோட்டு உன்னை நான் தூக்கிடுறேன் இப்போ என்ன. We'll keep the asli chotu, okay? You leaving now. Ryan, எல்லாரும் சோட்டு தான். ஃபேக் அதெல்லாம் சொல்லாதீங்க அப்படி. எல்லாருமே இல்ல சோட்டு தான். விடுங்கப்பா, நாங்க அவரை போச்சு கலாய்க்கு தான் வேணும். He took 15 minutes, okay? ஐயோ. ரயான் அஞ்சலி பேசுறது பாத்தியா ரயான்? ஓ ஐயோ அவளோட ஓகே. தமிழ் செம்ம கியூட்டா இருக்கு தானே? இல்ல இவங்க வந்து வேற ஊர்க்காரங்க தமிழ் பேசுற மாதிரி இருக்கு. யோ ஆமா, செம்ம யோ கியூட்டா நான் இருக்கு. தமிழச்சி. எந்த ஊர் நீங்க அஞ்சலி? I am from Chennai, Ryan, but இப்போ வந்து பாஸ்டன்ல இருக்கேன். ஓ பாஸ்டன்ல இருக்கீங்களா? ஓகே. ஓகே. அஞ்சலி பட் எனக்கு உங்களோட தமிழ் ரொம்ப பிடிச்சிருக்கு அஞ்சலி. ஓ தேங்க்யூ டார்லிங். ராயன் நீங்க இருங்க, நீங்க எவ்வளவு நேரம் வேணா இருங்க, நீங்க சேர்ந்து கலாய்க்கலாம், ஓகே? நான் வந்து ஒரே நிமிஷம், எவ்வளவு நேரம்டா இருப்ப? நான் வந்து லைஃப் லாங் இருக்கணும்னு நினைக்கிறேன். அதனால வந்து ஒரு ஒரு டைம் ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லி என்ன கட்டுப்படுத்தாதீங்க யாரும். ஐயா ராயன் ஐயா, இது உனக்கு வர்க் ஐயா இந்த ரெக்கார்டிங் யூடியூப்ல போகுங்கயா. யூடியூப்லயா? போ ஐயா இப்ப நீங்க பேசுறீங்க இல்லையா, இது யூடியூப்ல போகுங்கயா. ஐயா பொய் சொன்னா தப்பு இல்லையா? உண்மையை சொல்றதுக்கு எங்க வேணா சொல்லலையா? ஓகே गाइस இன்னொரு பிபி நீங்க பேசிட்டீங்கன்னா அவன் வந்து என்னதான் இருந்தாலும் என்ன நடந்திருந்தாலும் நம்ம சோட்டு. சோ வர்றவங்கலாம் சோட்டு பத்தி ஏதாவது ஒரு நல்ல விஷயம் சொல்லிட்டு போங்க ப்ளீஸ். Yeah, we wish Chotu on his successful movie, but போயிட்டே இருக்கலாம், கேட்டுட்டே இருக்கலாம், என்ஜாய் பண்ணிட்டே இருக்கலாம், சிரிச்சிட்டே இருக்கலாம். Okay, thanks Ryan. Okay, and 1 minute மட்டும் ஒரே ஒரு sorry 1 minute. இப்போ கோவா கைஸ்க்காக தான் நான் வந்தேன். நீங்க வந்து இப்போ ஜாக்லினோட ஃபேன்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க. ஜாக்லின் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அந்த போட்ட திட்டங்கள் பாட்டு மட்டும் நான் பாட்டு கிளம்பிடுறேன். ஜாக் பாடுவீங்களா? வந்து போங்க ரயான், ஃப்ரீயா இருந்தீங்கன்னா. பட் பிஸியா இருந்தீங்கன்னா we understand. இல்ல நிறைய பேர் பேசணும்னு நினைப்பாங்க. நான் டைம் கில் பண்ற மாதிரி இருக்கும் மத்தவங்களுது. அதனால நான் அந்த பாட்டு மட்டும் பாடிட்டு கிளம்பிடுறேன். யா கும்பல் பாடுங்க எல்லாரும் சேர்ந்து. ஓகே பாடுங்க, எல்லாரும் பாடலாம். ரெடியா? ரெடி எல்லாரும் பாடலாம். அஞ்சலி பாபாய். ஓகே ராகினி யா கம் ஆன். ரெடி 1 2 3 நாள் வந்ததே. இல்ல முதல்ல இருந்து போவோம். ஏன் எல்லாரும் ஒளி மாதிரி கேக்குது எனக்கு? அதுதான் எனக்கும் அப்படிதான் கேக்குது. அதான் 1 2 3 சொல்லிட்டு பாடி இருக்கணும். நான் சொன்னேன் பாபாய். ரெடியா? 3 எனக்கு கேட்கலையோ இருக்கும். நான் 3 2 1 Okay guys, thank you. கேக்கும்னு நினைக்கிறேன் இதுல. ஆமா அதெல்லாம் நம்ம பெருசா எடுத்துக்க தேவையில்ல. Thank you guys என்ன பேச அலோவ் பண்ணதுக்கு. Thank you Jack. Bye. Go guys forever. Bye. Yeah. Bye. Thanks Ryan. Good luck now with your movies and all your future projects from Jack Nation. Thank you. Bye guys. Love you all. Bye. Bye Chotu. Okay. அடுத்தது ஸ்பார்க்கிள் பேசுறீங்களா? கார்த்திக் நீ இருக்கியா? விராட், அதுக்கப்புறம் மைக்கேல். அஞ்சலி. Hi Jack, this is Sparkle. எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் Jack. வீட்ல அம்மா எப்படி இருக்காங்க? ரொம்ப நல்லா இருக்காங்க. Thank you for அன்னைக்கு 7 I guess 8 ஹார்ஸ்க்கு மேல நீங்க வந்து எங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தீங்க. That was so sweet of you. Thank you. அது இல்லாம இன்னைக்கும் வந்துட்டீங்க. என்னால வந்துட்டு எப்படி அதை எக்ஸ்பிரஸ் பண்றதுன்னு தெரியல. பட் ரொம்ப ஸ்வீட். இவ்வளோ நேரம் வந்துட்டு வெயிட் பண்ணி ஸ்பெண்ட் பண்றது அது ரொம்ப பெரிய விஷயம். அதை வந்து நீங்க ரொம்ப சாதாரணமா பண்றீங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் ரொம்ப தேங்க்யூ.
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு ஃபர்ஸ்ட் விஷயமே வந்துட்டு தேங்க்யூ ஃபார் கிரேட் 1 or 2 days. ஏன்னா வந்துட்டு இந்த பிபி வந்துட்டு பிக் பாஸ் தமிழ் வந்துட்டு நிறைய சீசன் நான் பார்த்துருக்கேன், நாட் கண்டினியூஸ்லி, பட் நிறைய சீசன்ல ஒரு சிலரோட தான் ரொம்ப கனெக்டபிளா நம்மளுக்கு வந்திருக்கும். என்னதான் எல்லா சீசன்லயுமே ஒவ்வொருத்தரை பிடிச்சாலும் அந்த மாதிரி வந்துட்டு எமோஷனலாவும் சரி, ரொம்ப பர்சனலா கனெக்ட் பண்ண ஒரு பர்சன், ஒன் ஆஃப் த பர்சன் வந்துட்டு நீங்க ஜாக். ஆக்சுவலி உண்மையை சொல்லணும்னா உங்களோட கேம் வந்துட்டு தி பெஸ்ட் ஆஃப் நிறைய பிக் பாஸ்ல இந்த நிறைய பிளேயர்ஸ்ல வந்துட்டு நீங்க வந்துட்டு ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேயர். ஆக்சுவலி உங்களோட கேம் வந்துட்டு ஆசம். சீரியஸா இன்னும் இதுக்கு மேல வந்துட்டு ஃபியூச்சர்ல உங்களை மாதிரி ஒரு பிளேயர், உங்களை மாதிரி வந்துட்டு ஒரு கேமர் வந்துட்டு வருவாங்களான்னா கண்டிப்பா கிடையாது. பயமாவும் கூச்சமாவும் இருக்கே. இல்ல ஆக்சுவலி இது ட்ரூ. பிகாஸ் வந்துட்டு உங்களோட பர்சனாலிட்டிஸ் பத்தி நிறைய பேர் சொல்லலாம். அந்த மாதிரி சொல்லும் போது வந்துட்டு எனக்கு வந்துட்டு பர்சனல் நான் ரொம்ப கனெக்டட் ஆனது வந்துட்டு அந்த உங்களோட ஃபைட்டிங் நேச்சர், அந்த உங்களோட ரொம்ப டிட்டர்மினேஷனா வந்துட்டு அந்த 1 or 2 days ஃபுல்லா நீங்க இருந்திருக்கீங்க. பிளஸ் உங்களோட கேம் உண்மையை சொல்லணும்னா இது வரையும் எந்த பிபி சீசன்லயுமே யாருமே வந்துட்டு லான்ச் எபிசோட் அன்னைக்கே வந்துட்டு அவங்களோட கேமை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். தட்ஸ் ஜாக் ஆக்சுவலி. லான்ச் எபிசோட் ஆக்சுவலி அது வந்துட்டு டக்குன்னு வந்துட்டு எல்லாரும் உள்ள வந்ததுமே வந்துட்டு ஒரு கம்ஃபர்ட் நோக்கி போகும்போது வந்துட்டு ஒரு ரொம்ப தைரியமா வந்துட்டு நான் பரவாயில்ல இப்போ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா உங்க பாயிண்ட்ல வந்துட்டு இருந்தீங்க. ஆக்சுவலி அந்த பிளேஸ்ல இருந்துதான் நான் வந்துட்டு இந்த செகண்ட் வரையும் வந்துட்டு உங்களுக்கு அப்பயே வந்துட்டு ஃபேன் ஆயிட்டேன். அப்பயே நான் முடிவும் பண்ணிட்டேன், இந்த சீசன் வந்து ஜாக்காக டெடிகேட் பண்றோம், இந்த சீசன் வந்து ஜாக்காக ஓட் போடுறோம்னு சொல்லிட்டு அன்னைக்கு நினைச்சேன். ஆக்சுவலி அப்ப வந்துட்டு ஃபர்ஸ்ட் மண்டே ஸ்டார்ட் பண்ணது ஓட் பண்ணேன். அண்ட் இட்ஸ் 75 days வந்துட்டு டெய்லியும் அதுவே வந்துட்டு எனக்கு ரொம்ப மெமரபிளான ஒரு பார்ட் அப்படின்னு நினைக்கிறேன். டெய்லியும் ஓட் பண்ணி அது ரொம்ப நான் செரிஷ் பண்ணேன். ஒரு நல்ல பர்சன் வந்துட்டு நம்ம ஓட் பண்றோம், ஒரு நல்ல பிளேயருக்கு ஓட் பண்றோம் அப்படின்னு சொல்லும் போது அது ரொம்ப எனக்கு ரொம்ப ப்ரௌடா இருக்கும். டெய்லியும் நான் உங்களுக்காக ஓட் பண்ணும் போது ஆக்சுவலி 6 to 7 weeks வந்துட்டு நீங்க எவ்ரி வீக் நாமினேட் ஆவீங்க. நாங்களும் வந்துட்டு பாப்போம் இது எவ்வளவு நாள் தான் போகுது அப்படின்னு நினைக்கும் போது ஆஃப்டர் ஒரு we are so proud. ஓகே இது ஹிஸ்டரி. இது மாதிரி எந்த பிபி சீசன்லயுமே வந்துட்டு யாருமே வந்துட்டு கண்டிப்பா நாங்களும் வந்து நிறைய சர்ச் எல்லாம் பண்றோம் ஹிந்திலயுமே, அப்படி எந்த யாருமே வந்து எந்த பிளேயரும் நாமினேட் ஆனது இல்ல. அப்படி பார்த்தா இந்தியன் பிக் பாஸ்லயே வந்துட்டு நீங்க தான் 15 weeks வந்துட்டு நாமினேட் ஆயிருக்கீங்க. சரி அது எவ்வளவு ப்ரௌடான விஷயம், நாங்க சொல்லும் போதே ரொம்ப ப்ரௌடா இருக்கு. சோ அதோட கிரெடிட்ஸ் எல்லாமே அது உண்மைதான். பட் அது வந்து உங்களோட கேம்னாலதான் அது முடிஞ்சது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லணும்னா ஸ்டார்டிங்ல இருந்தே வந்துட்டு நீங்க டே 1ல இருந்தனாலும் ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து எல்லா கேம்ஸ் எல்லா டாஸ்க்லயுமே நீங்க ரொம்ப இன்வால்வ்மெண்டோட இருப்பீங்க. அது ரொம்ப பிடிக்கும். பட் பர்டிகுலரா சொல்லணும்னா ரொம்ப நாங்கெல்லாம் வந்துட்டு தட்ஸ் ஜாக் அப்படின்னு சொன்னது பாத்தீங்கன்னா வந்துட்டு கண்டிப்பா டால் டாஸ்க் பத்தி மென்ஷன் பண்ணியே ஆகணும். பிகாஸ் அந்த ஒரு குட்டி மூவ் தான், பட் அந்த ஹோல் நைட் வந்துட்டு நீங்க வந்துட்டு மஞ்சரிக்காக உட்காந்துருந்து நீங்க ஒரு வேர்ட் சொல்லியிருப்பீங்க, நான் வாக்கு கொடுத்திருக்கேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு பவி கிட்ட சொல்லுவீங்க. அப்பா நாங்களா ஏன்னா வந்துட்டு அந்த ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகும் போதே வந்து நீங்க வந்து ஒரு சின்ன சாரி டு இன்டரப்ட் கொஞ்சம் ஷார்ட்டா முடிச்சேன் ஸ்பார்க்கல். ஓகே சாரி முடிச்சறேன், டக்குன்னு முடிச்சறேன். சோ அந்த மூவும் சரி, நீங்க அந்த ஃபுல் டே நைட் டிராவல் பண்ணி நீங்க உங்க டாலையும் சேவ் பண்ணிருப்பீங்க, மஞ்சரி டாலையும் சேவ் பண்ணிருப்பீங்க. நெக்ஸ்ட் டே வந்துட்டு பாத்தீங்கன்னா சேம் டாஸ்க் வந்துட்டு எங்களுக்கு என்னன்னா வந்துட்டு ஜாக் வந்துட்டு நெக்ஸ்ட் டே இதாயிட்டாங்க, அந்த டாஸ்க் வந்து வெளியில போயிட்டாங்க, அதெல்லாம் கவலையே இல்லை. பட் அதுலயும் வந்து ஒரு குட்டி மூவ் பண்ணிருப்பீங்க. நீங்க வந்துட்டு சாட்சினா கிட்ட கிரேட். ஆக்சுவலி நாங்கெல்லாம் வந்துட்டு ஜாக் எலிமினேட் விஷாலோட டாலும் எலிமினேட் ஆயிடுச்சு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி அது மாதிரி அங்க இருந்து எவ்ரி வீக் வந்துட்டு டாஸ்க்ல வந்துட்டு ஃபுல்லாவே ஃபயர் தான், ஃபயர் மோட் ஆன் பண்ற மாதிரி தான் வந்துட்டு என்னதான் நாங்க வந்துட்டு டெவில் டாஸ்க்ல நாங்களும் ஆஸ் அ ஃபேனா நாங்களும் உங்களுக்கு நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணாலுமே
பட் அதுல இருந்து வந்துட்டு நீங்க நெக்ஸ்ட் டாஸ்க் வந்து இன்னும் எல்லாம் எவ்ரி வீக் வந்துட்டு செம்மையா பண்ணிருப்பீங்க. ஆக்சுவலி வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு நிறைய பேர் டாஸ்க் பீஸ்லாம் சொல்லுவாங்க. பட் என்ன பொறுத்தவரையும் டாஸ்க் பீஸ் தான், அது ஜாக்கும் தான். பிகாஸ் நல்ல வந்துட்டு வேலை ரயான் போயிட்டான். இருந்திருந்தா மன வழிபடுற. இல்ல ஆக்சுவலா அவன் நிஜமாலுமே அவன் பயங்கரமான டாஸ்க் பீஸ் தான். பட் நீங்க என்ன சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இல்ல ஆக்சுவலி அது நான் ஆக்சுவலி சர்க்காசமாவே சொல்லல, அவங்கள டினோட் பண்ணி சொல்லல, நான் உங்களுக்காக சொன்னேன். அது எப்பயுமே என் மைண்ட்ல இருந்துட்டே இருக்கும். ஏன் ஜாக் யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க, நிறைய பேர் வந்துட்டு ரயான் எல்லாம் சொல்றாங்களே அப்படின்னு எனக்கு தோணும். ஏன்னா வந்து இல்லங்க ரயான் நிஜமாவே நல்ல டாஸ்க் விளையாடுவான், சூப்பரா விளையாடுவான். இல்ல நாங்களும் மறுக்கவே இல்ல. பட் என்னதான் இருந்தாலும் பிசிக்கலா ஒர்க் பண்றது மட்டும் டாஸ்க் இல்ல, அது மென்டலி ஒரு சில பிளே பண்றதும் கூட ஒரு ஒரு டாஸ்க் வந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்ணும். அதை நீங்க கிரேட்டா பண்ணீங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் ஃபேவரட்னா வந்துட்டு டிடிஎஃப்ல வந்துட்டு நீங்க சாரி டு இன்டரப்ட் ஸ்பார்க்கிள் கொஞ்சம். ஓகே இன்னொரு அவ்வளவுதான். ஏன்னா இன்னும் நிறைய பேர் பேச வேண்டியது இருக்கு ஸ்பார்க்கிள், ப்ளீஸ் சாரி 1 மினிட் முடிச்சிடுறேன் அவ்வளவுதான். சோ நீங்க வந்து டாஸ்க் பீஸ்க்கு ரயான்கே வந்துட்டு ஒரு டாஸ்க் கொடுத்தீங்க. அவன் கொடுக்குற பாயிண்ட்ஸ் நானே என் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு ஒரு செம்ம மூவ் பண்ணிருப்பீங்க. அதுக்கெல்லாம் வந்துட்டு ஸ்டாண்டிங் ஓவேஷனே கொடுக்கணும். சீரியஸ்லி அன்பார்ச்சுனேட்லி நீங்க விளையாண்ட எந்த ஒரு கிரேட் கேம்க்குமே வந்துட்டு ஒரு நல்ல அப்ரிசியேஷன் உள்ள இருந்த ஹவுஸ்மேட்ஸ் கிட்டயும் ஹோஸ்ட் கிட்டயும் வரல. பட் இருந்தாலும் வந்துட்டு நாங்கெல்லாம் ரொம்ப இங்க ஹோல் ஹார்ட்டடா உங்களுக்கு விஷ் பண்ணிருக்கோம். சோ தேங்க்யூ சார் பேசுனதுக்கு. ஒரு குட்டி மென்ஷன், ஒரே ஒரு ஜஸ்ட் 30 செகண்ட்ஸ் தான். உங்களுக்காக வந்துட்டு நிறைய பேர் இங்க இருக்கிறாங்க. சோ அவங்க எல்லாம் வந்துட்டு நிறைய ஸ்பேஸ்ல போய் பேசுனது கிடையாது, என்ன உட்பட. பட் நாங்க எல்லாருமே வந்துட்டு உங்களுக்காக வந்துட்டு ஒரு 24/7 வந்துட்டு லைவ் பார்த்து பட் பிளஸ் உங்களுக்காக ட்வீட் பண்ணிருக்கோம். சோ அப்படி ட்வீட் பண்ணதுல நான் பிளஸ் கிபோன் ஒரு பர்சன். ஸோ அவரும் வந்து உங்களுக்காக நிறைய ட்வீட்ஸ் பண்ணியிருக்காரு 24/7 இஷ் அவங்க. ஸோ நாங்கெல்லாம் வந்துட்டு ஒரு சைலண்ட் ட்வீட்டர்ஸ். ஸோ நிறைய ஸ்பேஸா பேசுனது கிடையாது. பட் வி ஆல் லவ் யூ அண்ட் வி ஆல் சப்போர்ட்டட் த்ரூ அவர் ட்வீட்ஸ். ஸோ அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பட்டின்னு சொல்லிட்டு அவங்க ஆல்ரெடி மென்ஷன் பண்ணிருப்பாங்க, அவங்க வந்துட்டு போஸ்டர் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிருப்பாங்க. அவங்களும் வந்துட்டு ஓகே தேங்க்யூ so much ஸ்பார்க்கிள். தேங்க்யூ. லாஸ்டா ஒரே ஒரு ஸ்பார்க்கிள் ஐ லவ் யூ போட்டு சொல்லுங்க. ஐ அம் சோ ஸ்பார்க்கிள் ஐ லவ் யூ. தேங்க்யூ so much. தேங்க்யூ வி லவ் யூ மோர். பை ஜாக். பை गाइस கொஞ்சம் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், இன்னும் நிறைய பேர் பேச வேண்டியது இருக்கு. அதனால கொஞ்சம் ஷார்ட்டா முடிச்சிருங்க. 3 மினிட்ஸ்க்கு மேல இருந்துன்னா இன்டர்ஃபியர் ஆயிடுவோம். ப்ளீஸ் அது தப்பா எடுத்துக்காதீங்க. ஏன்னா இன்னும் நிறைய பேர் பேச வேண்டியது இருக்கு. நீங்க ஒரு 5-10 நிமிஷம் எடுத்துட்டீங்கன்னா நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். பின்னாடி வரவங்க